ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்கலாமா? நான் நிறைய வாட்டி இந்த வில்லேஜ் அண்ட் சிட்டி பாய் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் வந்து பார்த்துருக்கேன். கேட்டது கிடையாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் அதில் அதிகபட்சம் டாப்பை வந்து வில்லேஜ் சைடில் வச்சுருக்காங்க. நம்ம ஏன் அதை அப்படியே திருப்பி போடக்கூடாது? நம்ம பாட்டமை வில்லேஜ் சைடில் வச்சுட்டு டாப்பை சிட்டி சைடில் வச்சா எப்படி இருக்கும்? தெரியாதுல்ல? ட்ரை பண்ணுவோமா? ஓகேடா, இப்போ உங்களுக்கு ஒரு புது ஃபன்னான வீடியோவோட வந்துட்டேன். இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமின் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம கிட்ட பேசிகிட்டே வர, நம்ம டேவும் அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் யாருன்னே தெரியல, இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஆனால் இவங்க ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஓரமாக நடந்து போகிறாங்கன்னா அவங்க அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இவங்களும் ஆப்போசிட் சைடுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த 2 பர்சனையும் பார்த்துட்டு நம்ம தான், டேய் ஒரு நிமிஷம் இரு, அது யார்? ஓ, என்னடா அது புதுசாக இருக்கானுங்க, இதுவரை இங்கே பார்த்ததே இல்லையே, தெரியலையே. ஒரு வேளை புது ஆளுங்களும் ஊருக்கு, யாருக்கு தெரியும்? ஒரு வேளை டூருக்கு எதுனா வந்திருப்பானுங்களா? டேய், நம்ம ஊர் டூருக்கு வர அளவுக்கு இதுன்னா அவ்வளோ பெரிய ஊரா? அதுவும் கரெக்டு தான். பார்த்தா அட்ரஸ் தெரியாமல் அலைகிற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படி தான் தோணுது. போய் பேசுவோமா? எதுக்குடா தேவையில்லாத வம்பு? இல்லைடா, போய் பேசி தான் பார்ப்போம். என் கூட இருக்க பிசி வர நல்லா இருக்கே. டேய், உன் வேலையை ஆரம்பிக்கிற? இல்லை மச்சான், அது அது அந்த அந்த க்ரே கலர் சட்டையை தான் சொன்னேன். ஓ, அப்போ அந்த கருப்பு சட்டையை நான் எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேசுகிறோம், அவனுங்களை மடக்கிறோம். அப்படியே மடங்கி கிழிஞ்சிட்டாலும் வேறு டைம் பாஸ் ஆகல அப்படின்ட்டு நம்ம ஜிமினை நம்ம டேவ் அப்படியே கையை பிடிச்சி தர நேற்றுட்டு அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி அந்த புது ஆளுங்க 2 பேர் முன்னாடி போய் டபக்குன்னு குதிச்சு நிற்க, அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இப்படி மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. இப்போ உடனே நம்ம தான், என்னடா பிளானே பண்ணாமல் வந்துட்டோம், இப்போ அவனுங்க வேறு பார்த்து முழுக்கிறானுங்க. சரி, வெளியே காட்டிக்காத, இரு இப்போ நான் பேசுகிறேன் பாரு. ஹாய், இது வரைக்கும் உங்களை நாங்கள் இங்கே பார்த்ததே கிடையாது, ஊருக்கு புதுசா? ஆமாம். ஓ, என்னாச்சு? எதனா ஹெல்ப் எதுனா வேணுமா? இல்லை, பரவாயில்ல. இல்லை, ஏதோ அட்ரஸ் தேடி அலையிற மாதிரி இருக்குது. நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். எல்லா சந்து பூந்தும் எங்களுக்கு நல்லா தெரியும். என்னடாட்டி? ஆமாம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? நீங்கள் 2 பேரும் 2 டூரிஸ்ட் கைடா? அசிங்கப்பட்டுட்டானே. இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு அட்ரஸை தேடுற மாதிரி இருக்குது. ஊருக்கு போய் வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் வழக்கம். இல்லைடாட்டே, இது அப்படியா நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? ஆமாம் சொல்கிறோம். ஆமாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? இந்த அட்ரஸ் அப்படின்ட்டு நம்ம ஜிமின்கிட்ட வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து கொடுக்க, இப்போ நம்ம வந்து அதை அப்படியே எட்டி படிக்கலான்னு போக, இப்போ உடனே நம்ம ஜிமின், ஐயோ இருடா நான் படித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் வந்து அதை அப்படியே படிச்சுட்டு, ஓ என் கூட வாங்க, இந்த அட்ரஸ்க்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டுன்னு கூப்பிட்டு போகிறாரு. இவங்களும் அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு நம்ம ஜிமின்கிட்ட நடந்து வர, நம்ம வேறு நம்ம ஜிமின்கிட்ட போயிட்டு, டேய் என்ன அட்ரஸ்டா? அட வாடா, நமக்கு தெரிஞ்ச அட்ரஸ் தான் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் நம்ம கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக, நம்ம சரி இங்கே கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் முட்டு கூட வராரு. இப்போ அப்படியே நேராக அந்த ரூட்டு வந்து நம்ம ஜிமின் கூப்பிட்டு போகிற ரூட்டு நேராக நம்ம ஜிமினும் வழக்கமாக வீட்டுக்கு போகிற ரூட்டுக்காக போக, இப்போ ஒன்றே நம்ம தான், டேய் என்னடா நம்ம வழக்கமாக போகிற ரோடு மாதிரி இருக்குது? ஆமாடா, அந்த ரோடு தான், அந்த வழியே தான் இருக்குது அட்ரஸ்ஸு. ஓ, அப்போ நம்மளுக்கு வசதி தான், கொண்டு போய் விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், சரி வா.
வாங்க வாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே பின்னாடி திரும்பி இவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டிவியும் வலிச்சிட்டு கூப்பிட்டு போக இப்போ நேராக இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நிற்க இப்போ நம்ம ஜிமின் தான் இவங்க 2 பேரையும் பார்த்து உங்கள் அட்ரெஸ்ஸு இங்கே தான் காட்டுது இதுதான் உங்கள் டேட்டு ஓ வீட்டுக்கு ஏன்டா வந்தோம் பரதேசி நாயே இது ஏன் வீடுடா எதுக்குடா இவனுங்க 2 பேரும் ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அட்ரஸ் இதுதான் மச்சான் காட்டு ஆமாம் என் வீட்டு அட்ரஸ் தான் அப்போ இவனுங்க 2 பேர் அப்படின்ட்டு நம்ம விசிட்டர்ஸான நம்ம ஜங்குக்கையும் நம்ம யூங்கியும் ஒத்து பார்க்க நம்ம டேவோடைய அம்மா உள்ளேருந்து ஹே ஜங்கு யூங்கே என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே உள்ளேருந்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ ஒன்று நம்ம டே தான் ஜங்குக்கா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அவனே இவன் அப்போ கொசுறு மாதிரி இருந்தான் அப்படின்ட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம டேவுடைய அம்மா நம்ம டேவை பார்த்ததும் டே நீயே கூட்டிகிட்டு வந்துட்டியா? அம்மா அது சரி எல்லாம் நல்ல விஷயந்தான் உள்ளவங்க அப்படின்ட்டு நம்ம டேவோடைய அம்மா வந்து எல்லோரும் அப்படியே உள்ளே கூப்பிட்டுக்க நம்ம ஜங்குக்கு வந்து டேவை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு பார்க்குற பார்வையில் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் கிட்ட என்னடா அப்படி பார்த்துட்டு போகிறோம் என்ன கேட்டால் சின்னிக்கிட்ட நீ தானே தேவையில்லாத வேலையை ஆரம்பித்தா என்ன தேவையில்லாத வேலையை ஆரம்பித்தான் உங்ககிட்ட கேட்டு தானே போனேன். அவன் அப்பாவோடைய ஃப்ரெண்டு பையன் அப்பாவோட ஃப்ரெண்டு பையனா அவனை எப்படி உனக்கு தெரியும்? இந்த சின்ன வயசில் நாங்கள்லாம் ஒன்றா விளையாடி இருக்கோண்டா. அப்போ கொசுறு மாதிரி இருப்பான் இப்போ என்னன்னா இப்படி இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது என்ன கேட்டால் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாமல் போச்சேடா. நீ நினைக்கிற மாதிரி அவன் கூட வந்தவளே அவன் ஃப்ரெண்டு கிடையாது. அவனுடைய ஃப்ரெண்டு போல். ஆமாம் அவன் பேர் என்ன சொன்னாங்க என்னமோ சொன்னாங்களே யூங்கி தானே? ஆமாம் யூங்கி தான். அவன் பேர் ஜான் ஜாங்கோ. நேம்லாம் தெரியுமா? என் ஃப்ரெண்டுடா அவன். அப்போ போய் பேசு. இல்லை வேண்டாம். ஏன்டா அவனை பார்த்து கிட்டத்தட்ட 10 years மேலே ஆச்சு. அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. நானே அவன் பேரை வச்சு தான் டெலிவரி பண்ணேன். அதுவும் இல்லாமல் பார்க்க வேறு அப்படியே உருன்னு இருக்கானா? ஆமாம் இப்போ பார்த்துட்டு போன பால் பார்த்தல அதுவும் கரெக்டு தான். சரி வா உள்ள போகலாம் எனக்கு வேறு தண்ணி தாக எடுக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜிவனுமா சேர்ந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே கிச்சனில் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கா. இவங்க 2 பேரும் ஹாலில் இருந்துக்கிட்டு கிச்சனில் இருக்கவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது அதில் யூங்கி தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து ஜங்கு இந்த 2 கொசுரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? இல்லை கேட்காமலே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. பார்த்தா நேராக அதுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அவன் என் ஃப்ரெண்டு. யார்? அந்த குள்ளவாத்தா? அவன் இல்லை அவன் பக்கத்தில் இருக்கான். அவன் பேர் எனக்கு இப்போ தானே ஞாபகம் வருது. ஆமாம் அவன் பேர் என்ன? கிம்டேயம். பார்க்க கொஞ்சம் அமைதியாக இருக்கான்ல? அமைதியாக இருக்கானா? உனக்கு அவனை பற்றி தெரியாது. வந்து நம்மக்கிட்ட பேசினதை பார்த்தல அதுவும் கரெக்ட் தான். நான் தான் அதுன்னு தெரிஞ்சால் வந்து பேசியிருக்கவே மாட்டான். போய் பேசுகிறேன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறேன். பார்த்து 10 years மேலே ஆக போகுது. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரி இவனை எப்பட்றா அவனுக்கு தெரியும்? அப்பாவோட ஃப்ரெண்டு பையன்டா அவன். உங்கள் அப்பா வந்து இவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஆமாம். சரி அப்போ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோமா? ஆமாம். பக்கத்தில் இருக்க அந்த குள்ளவாத்தை பார்க்க நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? ஆமாண்டா கரெக்ட் பண்ணலான் இருக்கேன். என்னன்ற இது அந்த குள்ளவாத்தையா? கரெக்ட் பண்ணி கொடுறா. நான் உன் ஃப்ரெண்டுடா.
டேய் ஜங்குக்கு, இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் ஹெல்ப் பண்ணவா வேறு யாரா ஹெல்ப் பண்ணுவா? அப்பா புராணத்தை ஆரம்பிக்காத. டே 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 ப்ளீஸ் ஜா, பார்க்க நல்லா இருக்கான்டா, பார்க்க நல்லா இருக்கான். கேரக்டரு நம்மள்கிட்ட வந்து பேசும்போது தெரில பைத்தியம்னு. பைத்தியம்னா ஓகேவா உனக்கு? பரவாயில்ல. ஐயோ, இப்போ நான் இந்த வேலையை வர பார்க்கணுமா? ப்ளீஸ் ஜா, லீவில் தானே வந்திருக்கோம். சரி ட்ரை பண்ணுறேன். சரிடா அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம இவங்ககிட்ட இப்படி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மாவை தேடி மேலே ரூமுக்கு ஓட கீழே நம்ம ஜிம்மன் வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் படிக்கட்டை நின்றுட்டு, டே ஜிம்மனை அங்கே என்னடா பண்ணுற, இங்கே வாடா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மனுடைய பேரை கொஞ்சம் சவுண்டாக சொல்ல இவங்க கேட்ச் பண்ணிடுறாரு அவனுடைய பேர் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மனும் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்த கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு நம்ம இவங்கேயும் ஒரு பார்வை பார்த்துட்டு கொடுக்கணும் ஓடிடுறாரு மேலே நம்ம டே கூட. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் இவங்கியும் அந்த வீட்டில் கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகுறாங்க. நம்ம டேவோடைய அம்மா வந்து நம்ம டே கிட்டே இவங்க 2 பேரையும் ஒரு குட் கேர் எடுத்துக்க சொல்லிவிட, பட் நம்ம டே பயந்து தயங்கி அங்கங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து தனியாக மொட்டை மாடிக்கே துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு மேலே வர நம்ம டேக்கு ஒரு மாதிரி அல்லுடுது நம்ம ஜங்குக்கு மேலே நிற்கிறத பார்த்ததும். இப்போ அப்படியே துணியை எடுத்துகிட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கிட்டே போக இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ஏய் ஒரு நிமிஷம், என்ன ஏன்றான்? சொல்லுங்கள், யார் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்புறம் தெரியாத மாதிரி ஓடுற? இல்லை, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேனான்னு தெரியல, அதான். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்கே வா. அந்த துணியை அப்படி வைய. இல்லை, கீழே வச்சு அழுக்காடணுங்க. சொல்லுங்கள். ஒரு ஹெல்ப்பு. இன்னும் ஸ்டார்டிங்கே ஹெல்ப்பா? என்ன சொல்லுங்கள். உன் கூட ஒருத்தன் இருக்கான்ல? ஆமாம், அவன் பேர் பாக்சிமின். அவன் எப்படி? ஓகேவானா புரியல. இல்லை, கேரக்டர் வைஸ் நல்ல பையன்தான். ஓகே ஓ. எதுக்கு கேட்ட? இல்லை, அது ஒன்றும் இல்லை, போனி. இல்லை, எதுக்கு கேட்டேன்னு சொல்லு. தெரிஞ்சாகணுமா? சரி நான் சொல்கிறேன், பட் அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என் கூட ஒருத்தன் இருக்கான்ல? ஆமாம், அவனை பிடிச்சிருக்கான். என்னது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கா? செட் பண்ணி தர சொன்னான், அதான் கேட்டேன். ஆனால் இந்த பார், இன்னிலேருந்து நீயும் நானும் பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸா? ஐ மீன் இதில் பார்ட்னர்ஸ் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். ஆனால் ஜிமினுக்கு அவனுக்கு தெரியாமல். அது எப்படி அவனுக்கு தெரியாமல் நான் அவனுடைய லவ்வை செட்டு வைக்கிறேன்? அவனுடைய லவ்வா? அது இல்லை, ஒன்றும் இல்லை, நான் கீழே போகிறேன் அம்மா அப்படின்ட்டு இப்போ நம்ம டே கொடுன்னு ஓடிடா. இப்போ உடனே மேலே நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் அப்படியே கீழே வந்துட்டு துணி எல்லாத்தையும் அப்படியே பெட்டு மேலே போட்டு அதிலே உட்காந்துட்டு மடிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு பேசினது யோசிக்கா. இப்போ உடனே நம்ம டே, அவனை செட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான்? வேணும்னு அவனே போய் பேச வேண்டியதானே? இதுங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லை பாரு. வந்ததும் ஆரம்பிச்சிச்சு பாரு, செட் பண்ணி கூட அதை பண்ண இதை பண்ணிட்டு. இதை பார்த்தா அதுக்கு நான் வேறு ஹெல்ப் பண்ணுமா? வாய்ப்பே இல்லை. நல்லா ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். மனசில் அப்படியே பெரிய மண்மக்க கொஞ்சம் நினைப்பு. இவர் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டது நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிடணுமா அப்படின்ட்டு இப்போ நம்ம டே வந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே துணி மடிச்சிட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இவர் அப்படியே மடித்த துணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ரூமில் எங்கெங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்க. அதில் ஜங்குக்கோடைய துணியும் இருக்குது. சரி அவனுடைய ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ரூமுக்குள்ளே என்ட்ராக பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அதை பார்த்துட்டு, வாத்தாடி
ஐயோ பார்க்கக்கூடாத பார்த்துட்டனோ. சாரி, நான் எதுவும் பார்க்கல. முதல்ல திரும்பு. இல்லை நீங்கள். டேய், ஆம்பளை தானடா நீ? ஆ, ஆம்பளை தானே? ஆ, அப்புறம் எதுக்கு வைக்கப்படுற? இல்லைங்க, நான் ஒன்றும் வைக்கப்படல. இந்த அவனுடைய சட்டையெல்லாம் என் ரூம்லேருந்து கொடுக்க தான் வந்தேன். பாய் பாய் அப்படின்ட்டு நம்ம டீ கொடுக்கணும் ஓடி போயிட்டு அப்படியே பெட்டு மேலே அந்த துணி எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் பாட்டுன்னு அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்து கதை சுற்றிட்டு அந்த டோர் மேலே அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் உள்ளே இருந்து அப்படியே டோரை டபக்குன்னு ஓப்பன் பண்ண நம்ம டே அப்படியே சாஞ்சு நம்ம ஜங்குக் மேலே விட நம்ம ஜங்குக்கு அழகாக கேட்ச் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன? இல்லை, துணி வைக்க வந்தேன். அதான் வச்சுட்டல, எங்கே என்ன சாஞ்சு கேட்டுட்ருக்க? நான் ஒன்றும் விட்டுலாம் கேட்கல, சும்மா சாஞ்சு நின்னேன். ஓ, எதுக்கு? சும்மா சும்மா. ஆ, முதல்ல ஏஞ்சி நிற்கிறியா? விட்டா அப்படியே படுத்து பார்ப்பல என் மேலே. சாரி சாரி சாரி. சரி, கேட்ட விஷயம் எப்படி? என்ன கேட்ட விஷயம்? அதான் சொன்னேனே என் ஃப்ரெண்டுக்கு. அந்த விஷயமா? அந்த விஷயம் ஜெமனுக்கெல்லாம் பிடிக்காது. ஜெமனுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு நான் கேட்கல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லை, அதெல்லாம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறேன் போ அப்படின்ட்டு நம்ம டேவை அப்படியே அனுப்பிச்சி விட்றேன். நம்ம டேவும் எழுந்திரிச்சு அப்படியே ரூமுக்கு வந்து அவருடைய அப்படியே ஃபேஸை வந்து அப்படியே கண்ணாடியில் பார்க்குறாரு. அவருடைய கண்ணமெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. பின்னாடி நம்ம ஜிமின் வந்து நம்ம டே பின்னாடி பூ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம டேய் இந்த நேரில் எங்கள் வீட்டில் என்னடா பண்ணுற? இல்லை, எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு போக பிடிக்கல, நீ வேறு புது ஆளுங்களோட தனியாக இருக்க, அதெல்லாம் ஒன்று பார்க்க வந்துட்டேன். ஆனால் நீ இப்போ வந்திருக்கிறது ரொம்ப லாங் டைமிங் ஆச்சு. என்னது? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாம், உன் கண்ணும் ஏன் செவந்திருக்கு? இல்லை, ஒன்றும் இல்லையே, நான் சுரிஞ்சிட்டேன் அதான். அதுக்கே 2 கண்ணுமும் செவந்திருக்கேன். இது வெக்கப்பட்ட மாதிரி இருக்கேன். வெக்கமா? சி, எனக்கே அதெல்லாம் வரப்போகுது. டேய், என்னமோ பண்ணியிருக்கா? இல்லைடா, நான் எதுவுமே பண்ணலை. ஓ, இதெல்லாம் துணியெல்லாம் கலைஞ்சி கிடக்கு. ஓ, மடிச்சிட்ருக்கியா? ஆ, ஆமாண்டா. இது யார் துணி புதுசாக இருக்கு? அது யோங்கிது. ஓ, யோங்கிதா, அப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். வேணாண்டா. ஏன்டா? இல்லை இல்லை, வேணாம். இல்லை, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ போக வேண்டாம். நீ உன் ஆளுக்கு எடுத்துகிட்டு போ. என்னது ஏன்லா? ஆமாம், அந்த கருப்பு சட்டை, அவன் சட்டை இல்லாமல் நின்றுட்டுருக்கான். என்னது? இல்லை, அது அவனே சட்டை போடல, இவன் பேண்ட்டு போட்டானு கூட தெரியாது. என்ன பண்ணுறாங்க? டே நில்றா, ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு இப்போ ஒன்று நம்ம ஜிமின் பிள்ளை நம்ம விட இப்போ ஒன்று நம்ம நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ கூட. இல்லை, நீ எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டல, அவனுடைய சட்டையை அங்கே வச்சுட்டேன். நான் இதை கொடுத்துக்கிறேன், நீ இப்போ என் ரூமுக்கு போ. இல்லைடா, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே அந்த துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம யூங்கியோட ரூம் டோரை நாக் பண்ண இப்போ ஒன்று நம்ம டக்குன்னு அப்படியே ஈத்துட்டு ஓடி வந்துடுறாரு. இவர் எப்படிக்கா ஓடி வந்து மறைய வச்சதும் நம்ம யூங்கி டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரா தட்டிட்டு ஓடுறது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பி ரூம்குள்ளே போயிட இப்போ நம்ம ஜிம்மின் தான். டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? அது மச்சான், அது வந்து முதல்ல உனக்கே இப்படி கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. மச்சான், ஒன்றும் இல்லை, முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறமேட்டு நான் துணியை கொண்டு போய் வைக்கவா வேண்டாமான்றதை நீ சொல்லு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவனுடைய துணியெல்லாம் கொண்டு போனேன்னா அவன் ஷர்ட்டில் தான் நின்றுட்டு இருந்தான். ஓ, என்னவோ? இல்லை, அதுக்காக கண்ணை சிவந்துச்சு, தெரியாமல் வேறு விழுந்து தொலைச்சிட்டேன்டா. ஐயோ, அதுவும் இல்லாமல் பாடி மட்டும் கிட்டக்கிட்ட இருந்துச்சு. அடப்பாவி, சே, துணியை வைக்க போயிட்டு இது இல்லாமல் பார்த்தா? நான் என்ன வேணும், நான் பார்த்தேன் அவுத்து போட்டு வந்து கண்ணு நின்னா கண்ணு பார்க்க தோணாதா? ஓ, அப்போ நானும் போய் பார்த்துட்டு வரேன். மச்சான், வேண்டாம். ஐயோ, அவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணுவேன், நான் போய் மாட்டிப்பானே.
மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்னது? பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, அவனை லவ் பண்ணுன்னு தோணுது. அப்படியா? ஆ. ஐயோ, துணியை வைக்கிறத விட மயிராகுது. நீங்கள் வாயேன், ரூமில் வா அப்படின்ட்டு நம்ம டீவுடைய ரூமுக்கே நம்ம ஜிமின் வந்து தர தர நீத்துட்டு போக, பின்னாடி நம்ம டீ அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. ஐயோ ஆண்டவா, இவனை அவன் கண்ணு முன்னாடி கூட விட்டுறக்கூடாது. அதுக்கு இதை விட்ட வேறு வழி கிடையாது. ஆண்டவா காப்பாற்று அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம டீவை அப்படியே நம்ம ஜிமின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக, இப்போ அப்படியே ரூம்குள்ளே போனதும் டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஜிமின் தான் கையில் வச்சுருந்த யூகியோடைய துணியை தூக்கி கட்டில் மேலே விசிறி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற கவுச் மேலே நம்ம டீவை உட்கார வச்சுட்டு அவரும் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு, சொல்லு என்னாச்சு? டேய், இல்லை, அவன் பார்க்க நல்லா இருந்தானா? எனக்கு அவன் என்னமோ எனக்கு செட் ஆவான்னு தோணுது. அதான் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பமா இருக்குடா. ஓ, அதை ஏன்டா இப்படி சொல்கிற? இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஓ, நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது? இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அங்கேயே போகிறானே. இல்லை, வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்துக்கலாமே அப்படின்ற. ஆமாண்டா, எதுக்கு அவன்கிட்ட போய் சொன்னால் அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லிவிடுவான். அதனால் வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்துக்கலாம். ஓகே. சரிடா, அப்பாடா அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ வந்து அப்படி பெருமூச்சு விட, இப்போ நம்ம டீ அப்படி கீழே கிச்சனுக்கு போயிடுறாரு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மேலே பேலன்ஸ் இருக்கிற துணி எல்லாத்தையும் நம்ம ஜிம்மின் உட்காந்து மடிச்சிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே போர் அடிக்குது. ஃபோனை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்படியே சீலிங்கே பார்த்துட்ருக்கா. அவருடைய ஹெட் அப்படி ரைட் சைடு திருப்புறாரு. பார்த்தா நம்ம யூங்கியோடைய க்ளோத்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஜிம்மினுக்கு, சின்ன வயசுலேருந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தில் கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான்லாம் ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. இவன் சொன்னாலும் நான் இவங்கிட்ட போய் பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக டேவும் அவனும் சேர மாட்டாங்க. நான் போய் பேசினேன்னா இவங்கிட்ட நான் பேசின மாதிரி இருக்கும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும். பேசாமல் போய் பேசிடுவோம்மா. சரி போ, இதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இவங்கியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக இவங்கியோட ரூமுக்கே போயிட்டா. ரூம் டோரை போய்ட்டு அப்படி நாக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூங்கி வந்து நிற்கா. நம்ம ஜிம்மினை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான், ஹாய். ஹாய், நீங்கள்? என் பேர் ஜிம்மின், உள்ளே வாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம இவங்க அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டுக்கா. நம்ம ஜிம்மினும் அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே அங்கே உள்ள அந்த கட்டில் மேலே வந்து நம்ம இவங்களுடைய துணி எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம இவங்க பார்த்து திரும்ப, இப்போ ஒன்று இவங்கி சொல்லுங்கள். இல்லை, உங்களுடைய துணி எல்லாமே இங்கே வைக்கிறதுக்கு தான் வந்தேன். ஓ, ஓகே, தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல. உங்கள் பேர்? யூங்கி, மின்யூங்கி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமாக பேசலாமே, நல்லா பேசலாம், சொல்லுங்கள். இல்லை, என் ஃப்ரெண்டே இருக்கான்ல. ஆமாம், அவன் உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்னது, லவ்வா? அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. நான் மட்டும் பண்ணலான்னா கண்டிப்பாக முடியாது. உங்ககிட்ட பேசலான்னு ஐடியா கேட்கலான்னு நான் அவன்கிட்ட பேசினதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ நான் இங்கே வந்தது அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் அவனுக்கும் கொஞ்சம் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் ஓகே, ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியா? ஹெல்ப் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் என் கூட இருக்கணுமே. நான் உங்கள் கூட இருக்கணுமா? ஐ மீன், நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்தால் தானே எதனா ஒரு பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். ஓ,
நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்க பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே போகலான்னு போக, இப்போ வந்து நம்ம யூங்கி ஜிமின், ஆ இல்லை, இந்த நேரம் எதனாவது யோசிக்கலாமே. இந்த நேரமா? இப்போ எதனா பிளான் போட்டால். ஓ சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? என்ன அப்படி டக்குன்னு கேட்டான். ஆக்சுவலி இல்லை, எனக்கு இப்போது எதுவும் டக்குன்னு ஐடியா வர மாட்டேங்குது. நீங்கள் ஏன் ஒரு 11 மணி போல் மேலே ரூஃப் டாப்க்கு வரக்கூடாது? மேலேயா? அந்நேரம் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பிளான் போடலாம். நெக்ஸ்ட் டே அதை அப்ளை பண்ணலாம். நல்லா யோசிங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு அவர் ஓகேன்னு சொல்கிறான். ஓகே வங்கி, நான் வரேன். ஓகே, சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள், தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்ட்டு நம்ம ஜிமினும் மண்டே ஆறிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்துட்டுறாரு. நம்ம டே வரதுக்கு முன்னாடி திரும்பி நம்ம டேவுடைய ரூம்குள்ளேயே போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்க. இப்போ நம்ம டே தான் நேராக ரூமுக்கு வந்துட்டு, டேய் இங்கேருந்து யூங்கியோட ட்ரெஸ் எங்கடா? அவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரா? அவரே வந்தாரா? ஆமாம், அவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட எதனா பேசினாரா? இல்லையே, என்கிட்ட என்ன பேச போகிறாரு அவர்? ஓகே சரி, அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்றாங்க போ அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு நம்ம ஜிமினும் கீழே கொடுன்னு ஓடி போய்ட்றாரு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டேவும் அப்படியே ரூமை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போக, டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு ரூம்குள்ளே வந்து நம்ம டேவை பிடிச்சி அப்படியே உள்ளே வலிச்சிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம டே தான், நீ யார் அது? நான் தான் சங்கு. சத்தம் போடாதா. என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வா. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வரணுமா? மணி என்ன ஆகுது தெரியுங்களா? பரவாயில்ல, ஒரு 10:45 போல் வா. ஏன்? வா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் மண்டி ஆறிட்டு கீழே அப்படியே போயிட்டு சாப்பிட்லான்னு போகாங்க. இப்போ கீழே நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி கண்ணுலேயே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜங்குக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரு பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம யூங்கி நம்ம ஜிமினை பார்த்து மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயசவிலே சொல்ல, நம்ம ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேக்கு தெரியாமல் மண்டையாட்டுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே தனித்தனியாக அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக நம்ம டே வந்து அப்படியே ரூமுக்கு நம்ம ஜிமினோட வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்க, நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் வந்து தனித்தனி ரூமுக்கு போயிடுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக ஒரு 10:45 போல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு கையில் சிகரெட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்து ரூஃப் டாப்க்கு போக, நம்ம டே அப்போ தான் அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து நம்ம ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் அமைதியாக படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே அப்படியே நேராக மேலே மொட்டை மாடிக்கு போக, நம்ம ஜங்குக்கு வந்து சிகரெட் பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், ஹேய் என்ன சிகரெட்லாம் பிடிக்கிறானே? என்ன சிகரெட் பிடிக்கிறதுல அப்படின்னு இருக்குது? இனிமேட்டு என் கண்ணு முன்னாடி சிகரெட் பிடிச்சேன்னு வையேன் அப்படின்ட்டு அந்த சிகரெட்டை அப்படியே தூக்கி கீழே போட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து மறைக்க, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அந்த நிலா வெளிச்சத்துக்கு நம்ம டேவுடைய ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், சரி இனிமேட்டு பிடிக்கல போதுமா? சரி, எதுக்கு மேலே கூப்பிட்டா? அதான் யூங்கி ஜிமின் பற்றி பேச. அதுவும் அவங்க 2 பேரையும் பற்றி பேசுகிறதுக்கு இதுதான் நேரமா? எனக்கு தூக்கம் வருது, நான் கீழே போகிறேன். இங்கே நின்று சண்டை போடுறதுக்கு எதுனா ஒன்று பிளான் யோசிக்கலாம். என்ன பிளானு? நாளைக்கு 2 பேரையும் வெளியே எங்கேயா கூப்பிட்டு போகலாமா? அது எப்படி வெளியே கூப்பிட்டு போனால் ஒன்றா இருப்பாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா இவங்க இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டாக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டாக பண்ணணும். மாமா வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, புரியுதா? இப்போ நீ என்னன்ற? உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? அதெல்லாம் தெரியாது. இதை பாரு,
எதுனா ஒன்று ஸ்டாண்டர்டாக சொல்லு, சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காதானே. ஜங்குக் நீங்கள் தான் குழப்பிட்டுருக்கீங்க. டே ஜங்குக், டே ஜங்குக், இது சண்டை போடுற நேரம் இல்லை. நான் சண்டை போட மேலே வரல. இங்கே பாரு, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. கூட கூட பேசுறது எனக்கு பிடிக்காது. எனக்கும் கூட கூட பேசினா பிடிக்காது. இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? டேய் சொல்கிறத கேளு. எதுனா ஒரு பிளான் போடணும், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஐயோ, பிளான் போடணும்னா நான் என்னது பிளான் போடுவேன் அப்படின்ட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் மேலே நின்று சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்குது நம்ம டேக்கும் ஜங்குக்கும். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோடைய வாயை பொத்திட்டு, அங்கே ஒரு டேங்க் மாதிரி இருக்குது, அந்த தண்ணிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி டேங்க்கு, அது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய்ட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்குது, நல்லா இடுக்கமாக இருக்குது. 2 பேரும் அப்படியே உள்ளே போய்ட்டு அப்படியே நல்லா அப்படியே பிதுங்கி ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதுலேயும், டேய் கிட்ட வராதடா, நீ உரசாமல் உட்காரணுமா? ஆமாம், இங்கே பாரு எப்படி பிடிச்சி நசுக்கிட்டு இருக்க பாரு, எல்லாம் ஒன்றால் தான் வந்துச்சு. எதுக்காக நீ மேலே கூப்பிட்ட? இதெல்லாம் மேலே கூப்பிட்ற டைமா? இப்போ எப்படி கீழே போகிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம டே வந்து அந்த இடுக்குலேயும் உட்காந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கா. மேலே யார் வர்றதுன்னு பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம இவங்கியும் சேர்ந்து மேலே வராங்க. இவங்க 2 பேரும் என்னடா ஒன்றா வராங்க அப்படின்ட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்து அப்படி முழிக்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், சொல்லுங்கள், என்ன யோசிக்கிறது? அது 2 பேரும் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாமா? வெளியே கூப்பிட்டு போனால் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. ஏன்னா இன்னமும் அவங்க 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. எப்படியாவது முதல்ல பேச வைக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் நம்ம இவங்கேயும் உட்காந்து பேசிகிட்ருக்க. இந்த இடுக்கில் உட்காந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சத்தம் போடாமல் நம்ம ஜிமினும் இவங்கேயும் பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்காம நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. அந்த இடுக்கில் இருக்கிறனால நம்ம டேக்கு நல்லா அப்படியே வேர்க்குது. அப்படியே வேர்த்து அப்படியே நெத்தி வழியாக அப்படியே ஒழுகி கீழே ஊற்றா. அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ ஒன்று நம்மட்டு, என்ன பார்க்குறா அங்கே பாரு. டே என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லித்தோல? அழகாக இருக்கடா. அழகாக இருக்க. சாணி, இந்த இடத்துல உட்காந்து எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு மூச்சு கூட விட முடியல. இல்லை அழகாக இருக்கேன். மூடிட்டு வேலையை பார்க்குறியா? ரைட்டு. டே சத்தம் போடாத. ஓகே ஃபைன், நான் சத்தம் போடலை. என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு கேட்கலன்னு நினச்சியா? நீ தானே அண்ணா மட சம்பராணி, மூடிட்டு உட்கார. அப்போ உனக்கு ஓகேவா? இன்னும் ஓகேவா? லவ். ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை வச்சு பிடிச்சிருக்கு தெரியல, ஆனால் சொல்லணும்னு தோணுது. இது லவ்னு நினைக்கிறியா? அப்போ இதுதான் லவ். அதெல்லாம் பார்த்து பேசி பழகி வர்றது தான் லவ். நான் உன்னை பார்த்துட்டேன், இப்போ பேசுகிறேன், இனிமேட்டு பழகிக்கலாம். இதுவும் லவ் தான். ஜங்கு என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட போகிறாங்கடா. நீ தான் என்ன பேச வைக்கிற. சரி பேச வேண்டாம். ஆனால் வேறு எதுனா பண்ணலாம். வேறு எதுனாதான்? என்ன வேறு எதுனாது அப்படின்ட்டு நம்ம டே கேட்டு வாயை மூடுறதுக்குள்ளாட நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய சட்டை காலரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுத்து அப்படியே அந்த இறுக்கமாக இருக்கிற அந்த இடத்துல வேர்த்து கொட்டது 2 பேருக்கும். அந்த வேர்வையில் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அப்படியே இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ண நம்ம டே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைட் பண்ணுறாரு. பட்
போக போக அப்படியே நம்ம ஜங்குக்குடைய கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட நம்ம ஜங்குக்கு வர சும்மா இல்லாமல் நம்ம டேவுடைய பாட்டம் லிப்ஸை பிடிச்சி அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் பேஷனேட்டாக போகுது. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கப் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கிஸ் பண்ணும்போது லைட்டாக அப்படியே சவுண்டு போட்டுற. இப்போ நம்ம டே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சத்தம் போடாத, சரி சத்தம் போடாமல் கொடுக்குறேன். சத்தம் போடாதன்னு, சரி சத்தம் போடலை, சத்தம் போடாமல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு திரும்பி கிட்ட எடுத்து அப்படியே சவுண்டு கொஞ்சம் கூட வராமல் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. வெளியே நம்ம ஜிமினும் இவங்கேயும் போகிற மாதிரியே இல்லை. நம்ம ஜங்குக்கை கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்தா என்ன பேசிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட 2 பேரும் என்ன பேசிகிட்டு தான் இருக்காங்க. போனதுக்கப்புறமேட்டு நம்ம போகலாம். அது வரைக்கும் இங்கே இருக்கலாம். இங்கே இருந்து மேட்ரை முடிக்கவா போடா அப்படின்ட்டு நம்ம டே பாட்டுன்னு டபக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு, டே ஜிமினே, டே டே நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம ஜிவன் கேட்கா. இப்போ பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் வராரு. அந்த சந்திலேருந்து அப்படியே குட்டியாக அப்படியே எழுந்துச்சு அப்படியே வெளியே வர. இப்போ அப்படியே நம்ம யூங்கி, நீ 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 என்னடா பண்ணுற, ஏய் இரு, நீங்கள் 2 பேரும் அந்த சந்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம யூங்கி திரும்பி கேள்வி கேட்கா. நம்ம டேவோடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸ் அப்படியே கொஞ்சம் ஸ்வாலனாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. நம்ம யூங்கி, டேய் ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்கா. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாரு. பட் நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிடுது. நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்ததும் நம்ம டே வேறு தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கியோடைய வயிற்றுல லைட்டாக அப்படியே தட்டிட்டு, ஏய் சும்மா இரு, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து நம்ம யூங்கி, என்ன புரிஞ்சுது உனக்கு? அதெல்லாம் அப்படி தான், கொஞ்ச நேரம் இரு. அப்பாட்டே இங்கே கொஞ்சம் வாங்க சொல்கிறா. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அதான் எனக்கு தெரிஞ்சதில்ல. ஓ, அதெல்லாம் எப்படி வாங்கியிருக்கு? யார் கிடச்சா? ஜிவன் அது. ஆஹா, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அது அப்புறம் ஜங்குக் சார், உங்களுக்கு என்ன? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இங்கே? அது வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டுருக்கான்ல, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குதான், எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா, அதனால என்னை சேர்த்து வைக்க சொல்லி ஐடியா கேட்டான். நான் டேக்கிட்ட கேட்டேன், அதை பற்றி பேச தான் மேலே வந்தோம், நீங்கள் 2 பேருக்கு மேலே வந்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமின்கிட்டே கிராஸ் கொஷின் கேட்கா. நம்ம ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படியே முழிக்கிறாரு. என்னது என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு டேக்கிட்ட ஹெல்ப் கேட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே முழிச்சிட்ருக்கா. இப்போ வந்து நம்ம யூங்கி தான் பின்னாடி தலையிலே அடிச்சுக்கிறாரு. அடப்பாவி, நீ தப்பிக்கிறதுக்காக எதுக்கடா என்ன கோத்து விட்ட அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே பின்னாடி திரும்பி யூங்கியை பார்த்து, யூங்கி அவன் என்ன சொல்கிறான்? அது ஜிவன், அவன் சொல்கிறது உண்மைதான். எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிது. அதான் உன்னை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ஜங்குக் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஜங்குக் டே கிட்ட கேட்டிருக்கான், லைக் நீ என்கிட்ட கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்று நம்ம டே, என்னது அவன் உங்ககிட்ட கேட்டானா, என்ன கேட்டான் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம யூங்கி, அதுவா உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட நீ ஹெல்ப் கேட்டியாமே, அதான் ஜிமின் என்கிட்ட வந்து கேட்டான் அப்படின்னு சொல்ல. பின்னாடி நம்ம ஜங்குக் கொடுக்கணும்னு ஓடி வந்து நம்ம டேக்கிட்ட, அடப்பாவே அப்போனா நீயும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டிருக்க? இல்லையா, அப்படிலாம் இல்லையா? இல்லை அவன் கேட்டான், என்கிட்ட கேட்டான், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கோத்து விட. இப்போ ஒன்று நம்ம டேவோடைய ஃபேஸ் இன்னும் ரெட் ஆகுது. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், அப்போனா டே உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அது பிடிக்குமா இல்லையா? இப்போ பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன ஆக போகுது? பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன ஆகுமா?
அதான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டியே. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? ஏ இல்லை, வெறும் கிஸ் தான்டா. அப்பாடா, தெளிவாக சொல்லுங்கடா டேய். அதான் கிஸ் பண்ணிட்டியே. ஓ, கிஸ் பண்ணால் கப்பிள்ஸ் ஆகும் பின்ன இல்லையா? எல்லோரும் தான் கிஸ் பண்ணுவாங்க. அப்போ இது பயப்படாத, நான் ஒன்று அப்படி தான் மீன் பண்ணேன். எப்படி தான் மீன் பண்ண? யாரா? இனிமேட்டு டே என்னிலேருந்து நீ ஆள், ஓகேவா? யா மைண்ட். யோங்கி, ஜிமன் 2 பேருக்கும் கேட்டுச்சா? என்னிலேருந்து டே ஆள். அப்புறம் ஜிமன், தேவையில்லாமல் டே மேலே கை வைக்கிறவெல்லாம் வைக்காத. நான் கொஞ்சம் ஓவர் பொசஸிவ், அடிச்சிடுவேன், புரியுதா? அப்படின்ட்டு நம்ம ஜிம்மனை பார்த்து சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிம்மினோ, உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்களும் இந்த மாதிரி யூங்கி மேலெலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கும் பிடிக்காது, நானும் ஓவர் பொசஸிவ். ஓ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ண, நம்ம ஜிமினா ஐயோ வளரிட்டோமே அப்படின்ற மாதிரி பல்ல கடிக்கிறாரு. பின்னாடி நம்ம யூங்கி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் திரும்பி, என்ன சிரிக்கிறா? இல்லை, இப்போ நீ என்ன சொன்ன? மேலே கை போடுற வேலை வைக்க தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்கு? அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆமையா போயா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம ஜிமின் கீழே இறங்க, நம்ம யூங்கி போயிட்டு அப்படியே நம்ம ஜிமினை பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேருமா கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. மேலே நம்ம டேவும் ஜங்குக்குமா மேலே நின்றுட்டு அப்படியே நம்ம டே ஒரு பக்கமாக திரும்பி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து பேக்கப் பண்ண, நம்ம டே என்ன எதுக்கு இப்போ கை போட்டுட்ருக்கா? சும்மா தான் அங்கே விட்டதை கண்டினியூ பண்ணலாமேன்னு. இங்கே பாரு, இன்றைக்கி தான் ஒன்று சேர்ந்துருக்கோம், ஓகேவா? நீ ஒன்றும் சிட்டியில் இருக்க மாதிரி இங்கே நினைக்காத. லவ் பண்ண அன்றைக்கி நைட்டை எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரிலாம், ஓகே? இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான். அப்போ இப்போ கிஸ் பண்ணது அது என்ன நானா பண்ணேன்? நீ தானே இழுத்து வச்சு கொடுத்தா? நீயும் கொடுத்தியா இல்லையா? அது இங்கே பாரு, யாராவது கடிச்சு வச்சா? அது அது என்ன தெரியாமல் போச்சு. தெரியாமல் எப்படி கால் தடுக்கி உன் லிப்ஸ் வந்து என் லிப்ஸ் மேலே விழுந்துச்சா? அப்படி கிடையாது. அப்புறம் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. சரி 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 சண்டை ஆரம்பிக்காதா? நான் என்ன சண்டை போட்டேன்? ஓகே ஃபைன், நான் பேசவே இல்லை. பேசதான் முடியாது. இந்த பாரு, நீ திரும்பி சுற்றிட்டு அங்கே தான் வர, நான் ரூம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம டப்புக்குன்னு கீழே இறங்கி போயிடா. நம்ம அவருடைய ரூமுக்கு தான் ஓடுறாரு. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் வந்து அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு உள்ளே நின்றுட்டுருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போ ஒன்று நம்ம யூங்கி தான், நீயும் ஜங்குக்கு தான் கம்மிட் ஆகிட்டிங்களா, ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் நீ அவங்க கூட இரு, இன்றைக்கி நான் ஜிமின் கூட தூங்குறேன். என்னடா இது, லவ் சொன்னா அன்றைக்கி ஸ்லீப் டுகெதரா? ஆக்சுவலி இதெல்லாம் சிட்டியில் காமன் தான், ஸோ தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டான். போ. என்ன தப்பாக நினைக்க மாட்டான்? நாங்களாம் கையப்பட்டாலே ஐயோ கைப்பற்றுச்சுன்னு வைக்கப்பட்டுட்டு போவோண்டா, என்னெல்லாம் பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே பின்னாடி நம்ம ஜேகே வந்து அப்படியே நம்ம டேவுடைய இடுப்பில் கையை சுற்றி போட்டு பாடா அப்படின்னு இழுத்துட்டு ஓடிட்டுறாரு அவருடைய ரூமுக்கு. இந்த பக்கம் நம்ம யூங்கி வந்து டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஜிமின் கூட அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. இப்போ ரூம்குள்ளே போய்ட்டோம், நம்ம மேலே கை வைக்கிறதா அங்கே கை வைக்கிறதான்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை மேலே சண்டை போட்டுட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு எதுவுமே காதில் வாங்கலை. அவர் பாட்டுன்னு எதுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தாரோ அதே மாதிரி ஜாலியாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வெறும் உம்மாஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கூட அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஜங்குக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம யூங்கி சைட் பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக படுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கை பார்த்தா 2 பேரும் படுத்துட்டு அப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கொஞ்சிட்ருக்காங்க. லைக் நம்ம வந்து நம்ம
ஜங்குக்குடைய ஃபேஸில் இருக்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் லைக் ஐப்ரோ, ஐஸ், நோஸ், லிப்ஸ்டிக் கீழே இருக்க மச்சம், அவருடைய இயர் பிக்கிங், லிப் பிக்கிங் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படி ஒன் பை ஒன் ரசிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம யூங்கியும் ஜிம்மினும் சீலிங்கை பார்த்துட்டு சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இதை இங்கே கட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கே புதுசாக இருக்குது. நான் ஒரு மாதிரி யோசித்தேன், பட் ஆனால் இது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏன்டி பெட்டு வரைக்கும் கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. லைக் நான் இப்போ இனிமேட்டு வந்து ரொம்ப டீப்பாலாம் போக போகிறது இல்லை. நம்ம டேக்குக்கு வந்து ரியல்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் ஓவராக அப்படியே ப்ரைவேட்டு இதுக்கெலாம் வந்து போக வேண்டாம், ப்ரைவசிக்குள்ளே ஓவராக இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது சேனலுக்கும் ஆபத்து, அண்ட் பார்க்குற செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே ஆபத்து. ப்ளஸ் ஆல்சோ நம்ம டேக்குக்கூடிய லைஃப்குள்ளே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப் இல்லையா? அதனால் நம்ம அதுக்குள்ளே ஓவராக இன்வால்வ் ஆக வேண்டாம். இப்போயே தங்க ஸ்லிப் ஆகுது. ஓகே, நான் இதை இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். அண்ட் குட் நைட் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல். எல்லோரும் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருங்க. ஏன்னா நேற்றுக்கு வேறு ஜங்குக்கு லைவ் வந்தார். சூப்பராக இருந்துச்சு பார்க்க. கூட வந்து ஜாயின் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கல guys. செம்ம ஹாப்பியாக இருந்து கத்திட்டேன் நான், டேக்குக்கு ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அவங்க 2 பேர் வந்து இப்போது ப்ரைவேட் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரைவேட் லைஃப்குள்ளே ஓவராக என்ட்ரு ஆக வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுப்போம். ஓகே, வேறு எவ்வளோச்சும் உள்ளே வந்தாலும் நம்ம உள்ளே போய் நோண்டிடலாம். பட் டேக்குக்கு வந்தால் நம்ம அவங்களுக்கு தனியாக ரூமே அரேஞ்ச் பண்ணி தரணும். அந்தளவுக்கு இருக்கணும் டேக்குக்கர்ஸ். ஓகே, நான் எந்த ஆங்கிளில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. பாய் எவ்ரிவன். ஒன்ஸ் அகேன் குட் நைட். ஐ லவ் யூ ஆல்.